சுடல செய்வோமா செய்வோமா அங்க இருக்குது அங்க கேட்க சொல்லு. சரி, வேற அதுக்கு அடுத்த சாமி எல்லாம் இருக்கு அது சொல்லியாச்சு மாதிரி. அதுக்கு அடுத்த சாமியை சொல்லுவா. அது அங்க இருக்கு, அது சொல்லியாச்சு. அவர் அங்கே இருக்காரு மரத்தடியில. அப்ப தூசி மாட கசமாட சொல்லு தெரியல. நீங்க போகும்போது முதல்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு எனக்கு சாமி போறான். சொல்லு. அங்க இந்த பட்டணத்துக்கு மட்டும் மேகபாக்க சாமி கட்டி விட்டுருக்காங்க. எதுக்காது சாமி பூரா காப்பாக்க வச்சிருக்காங்க. அந்த சாமி மட்டும் மேகபாக்க வச்சிருக்காங்க. எதுக்குன்னு கேட்காரு. நீ சும்மா இனிமையா உள்ள இருந்துக்கிட்டு சொல்லு. இல்ல எல்லாருக்கும் காவல் அவரு. எத்தனை கும்பிடு பட்டனுக்கு? பட்டஞ்சாமிக்கு எத்தனை கும்பிடு? 2 கும்பிடு. என்ன போகும்போது ஒரு கும்பிடு, வரும்போது ஒரு கும்பிடு. தெரிஞ்சுக்கிட்டே தங்க வேற என்ன கேட்கணும்? சாமி தெரிஞ்சுட்டு போய் ஆடணும். தெரியாம போய் ஆடக்கூடாது. நான் வருவேன், கடைசி சொல்லி வருவேன். நான் வந்து குறி கேட்பேன், எனக்கு சொல்லணும். வாங்க சாமி தெரியாம வாங்க. மனசே துன்பமாச்சு, அதிலும் துக்கமாச்சு, வாழ்க்கை தலைகீழாச்சு, பம்புவசை பெருகலாச்சு, துன்பம் உண்டு மன நிறைய துன்பம் உண்டு, அதிலும் துக்கம் உண்டு. என்ன கேட்கணுமா? என்ன பொருள்? எவ்வளவு? எத்தனை கிரா கொடுத்தாங்க? மனசு வேணும் இல்லாமல் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்களா? எந்த ஊர் உங்களுக்கு? நம்ம விட்டா கடுங்காட்டு கேட்டால் கூட கிடைக்க முடியும். அதை கொடுக்கறதுக்கு தாராள மனசு வேணுமா? எல்லாருக்கும் அந்த மனசு இருந்தால் தான் கொடுக்க முடியும். கோயிண்டா 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 அடிமுடியை தேடிக்கான திரு அண்ணாமலையும் நான், உண்ணாமுலை அம்மனும் நான், உமையானே செவிடானே உலகமெல்லாம் நானாவே, ஆனானே பெண்ணானே அடங்கா சுருவமானே. ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா. யார் வாங்க? நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா வாங்க. ஓ நமச்சிவாயா வாங்க. யாருங்க? சிவனை அதிகமா கும்பிடக்கூடிய ஆளு. சிவனை அதிகமா கும்பிடக்கூடிய ஆளு யாரு? நீங்க கும்பிடலோ? எங்க ஒரு எந்த சிவலிங்க போய் கும்பிட்டு வரு? பக்கத்து சிவலிங்க அங்க அது என்ன சிவலிங்கம்? சும்மா சொல்லுமா, நான் தெரியல. அவர்கிட்ட காட்டி விடுவோம். தெரியறதுக்கு தானே கேக்கு. சொல்லுங்க. உங்க ஊர்ல இருக்க சிவலிங்கம் என்ன லிங்கம்னு தான் கேட்டேன். இந்த திருவள்ளூர் சிவலிங்கம் பேரா? எனக்கு தெரியாது, நான் போனா தானே. எல்லாத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை கேட்குது. அதாவது சக்தியும் சிவனும் வந்து தாண்ட மாட்டாங்க. சக்தியும் சிவன் அப்போ தாண்ட மாட்டாங்க. அப்போ ஆடும்போது இந்த புத்திக்கிட்ட சிவபெருமானுக்கு ஒரு எண்ணம் போயிடும். தன்னுடைய சக்தி தானே எப்போதும் பார்க்கக்கூடிய அழகு தானே. தன்னுடைய மனைவி எப்போதும் பார்க்கக்கூடிய அழகு, அதில் மாற்றம் வராது. அப்படி 2 பேரும் ஆடும்போது சிவபெருமான் காலை தவறாக தூக்கி ஆடிட்டாரு. அது எங்கன்னு கேட்காரு. இந்த காலை தூக்கணுமா வலது காலை? இவர் இடது காலை தூக்கிட்டாரு. எங்க
உமக்கு தான் தெரியுமாமியா? என்ன கேட்க போற சொல்லு. தேவாரம் திருப்புகழ் திருவாசகமா தெரியுமா? அதுவும் தெரியாது. சரி சொல்லுங்க. குழந்தை வேணும். கொடுத்தாச்சு. சித்திரை 10 அன்னைக்கு போ. வானம் இடுகிறதும் வடகடலே பொங்குறதும் பாம்பை கடிக்க வந்த கிரியை சிரிமாறி பாம்பு எத்தி கொத்த கண்டேன் சிவனே சிவனே. 2 பை அரிசி உழைக்காம ஒரு வீட்டுல இருக்காரு. எங்கன்னு கேளுங்க. 2 பை அரிசி உழைக்கிற வேங்கி வச்ச மாதிரி யாரு வாங்க? சாப்பிடக்கூடிய அரிசி 2 பை அரிசி ஒரு வீட்டுல இருக்கு. அது உழைக்கல அப்படி இருக்கு. யாரு கணக்கு வந்துருக்கு? ஓடியாங்க. வடக்க இருந்தாலும் வாங்க. 2 பை அரிசி உழையாம இருக்கா வீட்டுல. 2 பை அரிசி உழைக்கிற அப்படியே இருக்கு. யார் இருக்கா வாங்க. இருந்தா வாங்க. டக்குனே ஆள் இருக்கான். வரீங்களா? அந்த வீட்டு வாசல்ல 3 கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு. வீட்டு வாசல்ல 3 கலர்ல பெயிண்ட் வீட்டு வாசல்ல 3 கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு. வடக்க பார்த்த தலைவாசல். அதுக்கு அங்க ஒரு கொய்யா மரம் இருக்கு. வாங்க. வராடி கொய்யா மரம்லாம் சொல்லியாச்சு. வாங்க. வரலாடி. தர்மம் கொடுக்கும் பேர்கள் உண்டு, தர்மம் வாங்கும் பேர்கள் இல்லை. என் பேரை சொல்லி எவரொருவர் வந்தாலும் அன்போடு ஆதரித்து அன்னமிடும் பக்தருக்கு என்ன என்ன அபாயம் இடுக்கமது வந்தாலும் அந்நேரம் நாராயணம் ஆயனங்கு வந்திருப்பேன். 4,500 தாழ்வாங்க. 4,500 தாழ்வாங்க. அப்படி சொல்லு. சொல்லுங்க. வெத்தலையில வச்சிரு. சொல்லிட்டல்ல. நடக்குங்க நடக்கான்னு சொல்லுதியா? என்ன ஊர் உங்களுக்கு? பாளையங்கோட்டை. இங்க இன்னும் வந்திருக்கீங்களா? அல்ல. வார வாரம் வரக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க. வாரம் வராம வரக்கூடிய மக்கள் இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு ஆளே கிடையாது. என்னையா கேக்கு? பழம் வேணுமா? சரியா? இங்க வரக்கூடிய ஆளுகளே எந்த ஊரு எங்க இருந்து வராங்கன்னு தெரியாது. இந்த ஊர்ல உள்ள ஆள் யாருமே கிடையாது. ஊரும் பக்கத்து ஊரு தூரத்து ஊரு வண்டி போட்டு வந்திருக்கவங்க, ட்ரெயின்ல வரவங்க, பஸ்ல வரவங்க வந்திருக்காங்க. நம்பிக்கை எதுவோ அதை நாராயணர் நடத்தி கொடுப்பாரு. இப்போ ஒரு தாலியை கட்டி விட்ட யாரும் இருக்கா? அது எதுக்குன்னு தெரியுமா உனக்கு? பிரச்சனை உள்ள நல்ல காரியம், கல்யாண காரியம். பிரச்சனை தாலியை கூட கொடுப்பாங்க. இது இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து தாய் தோப்பம் கிடையாது. இந்த பிள்ளைக்கு அப்படிதானமா? அப்பா அம்மா கிடையாதா? இந்த இருக்குல்ல, இந்த குழந்தைக்கு வந்து தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. அது ஒரு அழகான பிள்ளை. இந்த வாமா, நீதான் சாட்சி. நெல்லு, நீ சாட்சி போடு. யாரும் பொண்ணு கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஐயாட்ட வந்து அழுதுச்சு, முறையிடுச்சு. நானே நடத்தி தரேன்னு சொன்னார் ஐயா. நடத்தி கொடுத்துட்டாரு. அதுக்கு தான் அழைப்பு வச்சிருக்கு. சரியா? அந்த தாலியை தான் இப்ப கட்டி விட்டது. நீங்க சொன்னீங்க நடக்குமான்னு சொல்லி பிள்ளை விடமா? தூக்கு மேல தூக்கு. இது யாரு தெரியுமா? நீங்க தெரியுமோ? இந்த அம்மாவுக்கு இது என்ன உண்டு சொல்லு. நீ பேசக்கூடாது. இந்த அம்மாவுக்கு இந்த பிள்ளை என்ன உண்டு சொல்லு. எனக்கு தெரியாது, நீ சொல்லு. இந்த அம்மாவுக்கு இந்த பிள்ளை என்ன உண்டு சொல்லு. சொல்லுமா? எனக்கு தெரியாது. உன்கிட்ட கேட்கேன். மவ தானே குடி.
நீ சொல்லு. உனக்கு வயசு என்னாச்சு? 50 நீ சொல்லுங்க. உங்களுக்கு வயசு என்னாச்சு? இது சட்ட ரீதியானது. இங்க கண்கட்டி வித்தையெல்லாம் கிடையாது. இங்க கண்கட்டி வித்தை நீ ஐயா நம்பான்னு சொல்லலாம் கிடையாது. புரியுதா? உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லுங்க. நீங்க டிவியை மறைக்கிறாங்க அப்படின்னு தெரியும். சொல்லணுமையா? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எந்த ஊரு, உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் உண்டுமான்னு சொல்லுங்க. நல்ல கதை கேட்டுக்கோ. எத்தனை வயசுல? 23 வயசுல காதல் பெயில சாவுடா. இதுக்கு சிவந்த கழிச்சது எங்க வச்சு பேர் விட்டது, அண்ணன் கொடுத்தது. இதை விட ஆதாரம் உங்களுக்கு ஜாமீன் சொந்தமா இல்ல? உங்களுக்கு நமக்கு சொந்தமான இந்த ஊரை உங்களுக்கு போதுமா? இதான் நம்பிக்கை. உன் காரியம் நடக்கல அங்க வா, அதுக்கு ஐயாட்ட கேட்டு சொல்லுவேன். அந்த பையன் இல்ல, அவருக்கு கல்யாணம் ஆகி எப்படியும் ஒரு 5 வயசு 8 வயசுல குழந்தை இருக்கும். அப்படித்தானையா? நம்பிக்கைத்தான் கடவுள். புரியுதாமா? அது ஒவ்வொரு சாமியும் செய்தாங்க. சம்பளம் கொடுத்து ஆளை செட் பண்ணி அது இங்க அதான் நடக்காது. அப்படி நடத்தின உள்ள கொன்றுவாரு. அப்படிலாம் செய்ய முடியாது. புரியுது உனக்கு? அவரை நம்பிட்டு போ. நடக்கலன்னா வந்துக்க ரைட்டா போ. ஆயர்வாடி ஊர்தனிலே ஒரு 12,000 பெண்கள் முன்னே ஏத்தேம பிள்ளையாய் நான் இருந்த அதிசய கிழவனானே. கூலி கிழவனும் நான், குங்கிழவன் பண்டாரம். இடையன் சுவாமியானாலும் உங்களுக்கு சட்டம் உண்டு. யாதவர் யார் இருக்கா? யாதவர் யார் இருக்கா? ஓடியாங்க. நீயும் இல்ல, நீங்கள கையெழுத்து போட்டாதியா? நீங்க இல்ல, நீங்கள ஏற்கனவே கையெழுத்து போட்டுக்கிறா கோயில்ல இங்க வந்திருக்கா? அதான் உங்களுக்கு கிடையாது. போங்க. அது இந்த நோட் போட்டு எழுதி வச்சிருப்பாரியா? இவ்வளவு நோட் வச்சிருக்காரு. அந்த நோட்ல யார் வந்தா யார் வரல போட்டு எழுதி உட்கார்ந்துட்டே இருப்பாரு. இது பூரா பழைய ஆளு. அது வேலை சொல்ல பத்தி அது வந்து வர நாம வைக்க சாப்பிட போக பாருமே ஒண்ணும் கேட்காது. போவே இலைய போட எடுத்து சாப்பிட்டு சாமி போயிட்டு வந்து டாட்டா போட்டு போய்கிட்டே இருப்போம். அடுத்த வாரம் வரும். சரியா? ஆயர்வாடி ஊதனிலே ஒரு 12,000 பெண்கள் முன்னே ஏத்த மப்பிள்ளையாய் நான் இருந்த அதிசய கிழவனாலே. இடையன் சுவாமியானாலும் உங்களுக்கு சட்டம் உண்டு. என்ன வேணும்னு கேட்காரு. இந்த ஊர்ல இருக்கு நடக்கணுமா? அங்க நீ உங்க தங்கச்சி இருக்கக்கூடிய பக்கத்துல ஐயா கோயில் இருக்க தெரியுமா? அங்க போமா? ஏன் அந்த அம்மா செத்து போச்சு? ஆமாய்யா, அந்த அம்மா செத்து போச்சு. இப்ப கோயிலும் வீடு விளையாடுது. ஐயா விலை கொடுத்து வாங்க முடியுமா யாராலையும்? நாராயணனை விலை கொடுத்து வாங்க யாரும் தகுதி இருக்கா? அதான் ஐயா அடைச்சு போட்டிருக்காரு. சரியா? எந்திரிச்சு நடக்கணும். என்ன வாங்கி கொடுப்பேன் ஐயாவுக்கு? எவ்வளவு இருக்கு? இப்ப 3 பேர் அரிசி வேணும். எத்தனை பையன்னு சொல்லுங்க. எத்தனை கிலோவில் எத்தனை பையன்? 25 கிலோ இல்லையா? எப்போ
அடுத்த வாரத்தில் வந்துடுங்க. கொடுத்துருமியா? கண்டிப்பாக கொடுத்துறேன். சொல்லிட்டு தரமாட்டோம்னா உடனே வீட்டுக்கு இப்படி நின்றுவாரு. எங்கேயும் போக மாட்டேன், தந்தா தான் போக முடியும் பாரு. சரியா? சரி. தூரத்து பயணமாச்சு, அதிலே துக்கப்பட்ட நிலையாச்சு. வெளியூர்ல செத்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்களா? அந்த வீட்டுல ஆளுங்களுக்கு யார் வாங்க? வெளியூர்ல இறந்து வீட்டுக்கு வந்தாங்களா? அந்த வீட்டுல வெளியூர்ல இறந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்களா? அந்த பிரயாணத்தை அந்த வீட்டுல இருந்து ஆளுங்களுக்கு வாங்க. வெளியூர்ல ஆள் இறந்திருக்கு, இறந்தத தூக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. யாரு வாங்க? வாங்க. வெளியூர்ல இறந்தாங்களோ? எதுக்கு இறந்தாங்க? ஐயா தான் ஏன் இப்படி பண்ணாரு? போன இடத்துல கொல்லலாமா? வீட்டுக்கு வந்த இடத்துல கொல்லலாம், நியாயம் இருக்கு. வெளியே போன இடத்துல கொல்லாமா? அப்ப ஐயாவை கும்பிடுவங்களுக்கு சாவே கிடையாது. அப்படித்தானா? வெள்ளாமை மீது இருந்து அதை சொல்லு. ஐயா வந்து ஐயாவை வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. அவரை குறை சொல்றதுக்கு நமக்கு அந்த அருகதையும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஐயாவே சொல்லியிருக்காரு, நான் சொன்னது அல்லாமல் சுய புத்தியோடு சொன்னையானால் கொடுத்த கணக்க பறிப்பேனேடா குடல் தோண்டினா சாமி. இதை இரணியவனே கொண்டு விட்டேன். இரணியனை கொண்டவனா நீங்களா எந்த பாடுபடுவீங்க? அதை நான் சொன்னது அல்லாமல் சுய புத்தியோடு சொன்னையானால் கொடுத்த கணக்க பறிப்பேனடா குடல் தோண்டினா சாமி. சரியா? நாமம் போடுதியா? நாமம் போட்டா நன்மை உண்டு. தீபம் போடு. ஐயா வந்து உட்கார்ந்து இருப்பாரு. சரியா? கடலிலும் நான் இருக்கேன், மலையிலும் நான் இருக்கேன். கடலும் மலையும் எனக்கு எல்லாமே உண்டாச்சு. ஏன் திருப்பதி போயிட்டு யார் வாங்க? திருப்பதி போயிட்டு ஏன் திருப்பதி போயிட்டு வாங்க? திருப்பதி போயிட்டு வந்தாலும் இருக்கல. திருப்பதி இருக்கு இருக்கு. ஏமா திருப்பதி போயிட்டு வந்தாலும் வாங்க, எந்திரிங்க. ஏமா திருப்பதி போயிட்டு வந்தாலும் வாங்க. வேற வந்தா சொல்ல மாட்டான். திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் வாங்க. ஆள் இருக்கு. ஏமா திருப்பதி போயிட்டு வந்தாலும் இருக்கல. திருப்பதி வெங்கடாசலபதியை பார்த்து போயிட்டு வந்தாலும் அங்க போய் எத்த முடிய ஆள் இருக்கியா? மாட்டுங்க பயிர்தல. அம்மா திருப்பதி போயிட்டு வந்த ஆள் இருக்கீங்களா இல்லையா? போயிட்டு வந்தா வேற என்ன வாங்க. இப்ப போயிட்டு சரி சொல்ல வேண்டாமா? நான் திருப்பதி போறேன்னு சொல்லி ஒரு நட்டு வாங்கி அந்த கொடுத்துருக்காங்களா? பீஞ்சு போயிருக்காரு நட்டு வச்சு சாப்பிடுறதுக்கு. சரி போறது 2 3 நீர் அங்க போனீர்லையா? என்ன தர்மம் பண்ண நீர் எவ்வளவு கூட்டிது? சும்மா அள்ளி தட்டிட்டீரோ? அப்படிதான் போடணும். ஏன்னா வெங்கடாச்சலபதிக்கு ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. மலைக்குள்ள போய் கிடக்காரு. சரியா? சரி எப்படி போயிட்டு போகுது? அவருக்கு வேண்டாம், உமக்கு வேண்டாம். அவர் சொல்லுங்க நமக்கு ஒரு அரிசி நெய்யால் வெண்ணெய் கேள்காரு சொல்லிட்டு கட்டாயம் கொடுக்கணும். கோபம் அது உங்களுக்கு கொல்லு வேற இருக்கு மக்கா. ஏமா வாங்கலாம் இல்லையா? எஞ்சி வாங்கம்மா. கணக்கு அப்படிதாம்மா வரும். வணக்கத்தான் இருக்கியா? புடிச்சு குத்தினது புள்ளைய கைய மலைக்கு ஒரே குத்து. என்ன ஆட்டம் விளையாட்டம் ஆடினேன் ஆண்டினானும் கடைசியில் ஒருவதிதான் கடலுக்குள்ளே இருக்கும் மக்கா. அது துலங்க பதியதுதான் குவரையும் பதி. சொல்லிடு கைலாய வரம்புதனில் காத்திருக்கேன் நான் சாமி.
என்னை தேவாதி தேவரெல்லாம் தேர் கொண்டு அழைக்கிறார்கள். யாரோ கொஞ்ச நேரமா இட்லி நம்ம வச்சிருக்காங்க. யாரு வச்சிருக்கா? சின்ன பிள்ளைங்க சாப்பாடு யாரு வச்சிருக்கா? யாரும் வச்சிருக்கீங்களா? சாப்பிட்டா எச்சி யாத்தி இருக்காம இட்லி மிச்சம் இருக்கா ஆட்டியாது யாத்தி இருக்காங்க. சின்ன பிள்ளை சாப்பிட்டது சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்த போய் மிச்சம். கையில் வச்சுவாங்க வாங்க வாங்க என்ன வாங்க இருக்கா? அப்படி போட்டாங்க வாங்க அப்படி பார்க்கணும். வேற யாரும் பட்டம் வச்சிருந்தாலும் கொண்டாங்க. வேற சாம்பல் எடுங்க. பாப்பா சாப்பிட்டு அதான் கேக்கு. சாம்பல் எடுங்க. என்னது பாப்பா சாப்பிட்டது? குடு குடு குடுக்குள்ளே இருக்கும். குள்ளே இருக்கும். இட்லி யாரு வச்சிருக்காது? சத்தம் போடுங்க. சும்மா இட்லி யாரு வச்சிருக்கா? இட்லி யாரு வச்சிருக்கா? சாப்பிட்டு எச்சுமா சின்ன பிள்ளை சாப்பிட்டா வேற இட்லி இட்லி இருக்கா வேற பிஸ்கட்டோ பண்டமோ இட்லி மிச்சம் இருக்கா அதுதான் ஐயா கேட்காரு. யாரோ நேற்று மாவட்ட குழம்பு சாப்பிட்டது யாரு கேளுங்க. மாவட்டத்தில் குழம்பு வச்சு சாப்பிட்டது யாரு? நேற்று இல்லைண்ணே, மாவட்டத்தில் குழம்பு வச்சு சாப்பிட்டது. மாவட்டத்தில் குழம்பு நேற்று சாப்பிட்டது யாரு? நேற்று குழம்பு வச்சு சாப்பிட்டாரு. மாவத்தல் குழம்பு சாப்பிட்டது யாரு? கேளுங்க. மாவத்தல் குழம்பு வச்சு சாப்பிட்டது வீட்டுல இருந்து ஆளு வந்திருக்கியா? மாவத்து குழம்பு வச்சு சாப்பிட்டது யாரு? என்ன வாங்க அந்த வீட்டுல இருந்து ஆள் வந்து இங்கோ. இல்லைங்களா? மாவத்தல் இல்ல ஏமா மாவத்தில் வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டது யாரு? மாவத்தல் குழம்பு பத்திரம் வச்சு சாப்பிட்டது யாரையா ஒரு பையன் ஒரு பிள்ளை விரும்புது யாரு? வாங்க. இவன் பையன் பொண்ணு விரும்புதான். யார்? வாங்க. அடக்கடிக்கலா ஒரு பிள்ளை விரும்புதா? யாரு யாரு? வாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புதாரு. வாங்க. அது இருந்தா வாங்க. என்ன வேணும்? பூஜ் बीमार है ना उड़न से இருந்தா வாங்க டகரு. யார் விரும்புதா? வாங்க. அதுல நிக்கிறீங்களா? ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புதாரு. வந்தா நல்லது. நடக்கான்னு சொல்ல போறோம். ஒரு டாட்டா போட்டு கிடைக்கிறது அது ஓடி போயிடும். நீ வம்பா போயிடுவா. ஓடியா வாங்கயா வாரா இல்லையா? ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறாரு. வந்தா நடக்கான்னு சொல்ல போறாரு. பேரெல்லாம் தெரியாது. பேர் சொல்லி கூப்பிட்டா ஜாமியில சொல்லி முடிச்சு போடுவாங்க ராத்திரிக்கு. நீங்க வந்தாக்கி நடக்கான்னு சொல்ல போறாரு. நடக்கும்னா நடக்காது. வர்ற அப்படி இந்த வாங்க. கூச்சப்படாங்க. வாங்கய்யா. ஐயோ வைக்கப்படம் ஓடியாங்க. அதில் நிற்க ஆளாத்தான் இருக்கும் ஒரு ஆள். இது என்ன கூச்சம் இருக்கு? அவ்வளோ கிரணம் பிடிச்சதா? யாரு கேளுங்க. வடக்கு வேற நிக்காங்க கேளுங்க. வடக்கு வேற யார் நிற்காது கேளுங்க. ஐயோ வடக்கு யார் நிற்கலோ? நின்னா வாங்க. இல்லையா? இன்னும் இல்லை. நம்பர்லாம் பதிஞ்சு வச்சிருக்கு. செல்லு நம்பர்லாம் வச்சிருக்கலாம். வரீங்களா? வாங்க. அவர் தூர விட முடியாது. அது எப்படியோ சேர்த்து வச்சிருக்காரு. வாங்க. யாரு? இவரா விரும்புறாரு? குழந்தை கட்டு வந்த மக்கள் வாங்க. குழந்தை செல்வாங்க கேட்டு வாங்க. குழந்தை கேட்டு வந்தாலும் வாங்க. குழந்தை தவிர்த்து போங்க. அது பட்டியல் வீட்டில் இருந்தால் கொண்டு ஒப்படைக்காம வாங்கி போங்க. குழந்தை பாக்கி குழந்தை கேட்டு வந்த ஆளு கூட வாங்க. குழந்தை கேட்டு வந்தாலும் வாங்க. சாப்பிட
குறைச்சு குறைச்சு எடுத்துருக்கீங்க. குறைச்சி இல்லை ஒவ்வொரு கரண்டி சாப்பிடுங்களா? பண்ண ஓடாதுங்க. என்ன இன்னும் ஒரு ஆள் இருக்கு, குழந்தை காட்டு. குழந்தை கேட்டு வந்தாலும் இன்னும் ஒரு ஆள் இருக்கு, யாருமா வாங்க. உட்காருங்க, சாப்பிட உட்காருங்க, போங்க சாப்பிடுங்க போங்க. வாயோடு தருமாங்கள் வாங்கிடலாம். ஐயோட தருமாங்கள் வாங்கிடலாம். சாப்பாடு வாங்கினாலும் வாங்கிடுங்க, தர்மம் வாங்கினாலும் வாங்கிடுங்க வாங்க. தர்மம் வாங்கினாலும் வாங்கிடுங்க வாங்க. தருமாங்கள் வாங்கிடலாம்.